Good morning students. இன்றைக்கி நம்ம சுவாலஜியில் சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனில் 2 டைப்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா. அதில் லோவர் அனிமல்ஸ்லாம் நமக்கு வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஹையர் அனிமல்ஸில் வந்து நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சரிங்களா. ஸோ இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன் பீயிங்கில் பார்த்தோம்னா நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு லிவிங் ஆர்கானிசமும் தன்னுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்கை, தன்னுடைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, தன்னோட சந்ததிகளை பெருக்கி கொள்ளுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த பர்பஸ்க்காக வச்சுருக்கிறதா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். சரிங்களா. ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் தன்னோட இனத்தை பெருக்கி கொள்வது அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா. ஸோ அதோட உனக்கு இது பார்த்துருக்கோம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹேஸ் 4 மெயின் ஃபங்க்ஷன். என்ன அப்படின்னா, ப்ரொடியூஸ் த கேமெட்ஸ். சரிங்க. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் அவனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. கேமெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்னென்னா, மேல் செக்ஸ் ஆர்கன், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்ஸ் தான் வந்து நம்ம கேமெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்பாம்னு சொல்லலாம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் த கேமெட்ஸ். ஸோ அந்த கேமெட்ஸை வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணி அவனே வச்சுட்டு இருந்தானா அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ஸோ அவன் ப்ரொடியூஸ் பண்ண கேமெட்ஸை ஃபீமேல் கிட்ட இன்சர்ட் பண்ணணும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெண்டாவது ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் என்னென்னா, ஸோ நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப்ஸ்ப்ரிங். அப்போ வந்து அவன் சென்ட் பண்ணிட்டான், அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கருவுக்கான ஊட்டம் கொடுக்கறது வந்து மூணாவது ஃபங்க்ஷன். நாலாவது ஃபங்க்ஷன் டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ். இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே பேஸ்டு ஆன் த ஹார்மோன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிறது அந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் தான், அது வந்து மெச்சூர்ட் ஆகிறதும் ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் தான், அது ப்ரொடியூஸ் ஆகிறது ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் தான். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் வந்து யார் செய்கிறா அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ். சரிங்களா. ஸோ இதில் சில டேர்மிங்ஸ் கொடுத்துருக்கான். நம்ம எம்ப்ரியாலஜியோட டேர்மிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய டேர்மிங்ஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு ஒன் கேமெட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் அப்படின்றது. கேமெட்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மு ஓவம் இது ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் கேமெட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் ஓஜெனிசிஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்செமினேஷன் அப்படின்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபீமேல் ட்ராக்குக்கு இன்சர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் இன்செமினேஷன். ஃபர்டிலைசேஷன், அந்த இடத்துல ஸ்பெர்மும் ஓவமும் இணையிற ப்ராசஸ்க்கு பேர் ஃபர்டிலைசேஷன். இணைஞ்சதுக்கப்புறம் செல் டிவிஷன், அண்டர்கோ த செல் டிவிஷன் அண்ட் இட் வில் பி ஃபார்ம்டு த சைகோட்டிக் ஸ்டேஜ். சைகோட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு இருந்தோம், ஒரு செல் 2, 2, 4, 4, 8, 8, 16 அப்படின்னு செல்ஸ் வந்து பிரிஞ்சுக்கிட்டே போய் ஒரு பிளாஸ்டுலா கேஸ்ட்ருலா ஸ்டேஜில் ஃபார்மேஷன் ஆகுது இல்லைங்களா. அந்த ஸ்டேஜுக்கு பேர் க்ளீவேஜ். அப்போ அந்த பிளாஸ்டுலா ஸ்டேஜில் போயிட்டு இது ஃபெலோப்பியன் டியூபியூலில் இருந்து அந்த கரு வந்து ஒரு யூட்ரஸோட வாலில் போய் உட்காருது இல்லைங்களா, அதுக்கு பேர் பதிய வைக்கிறதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன். அடுத்தது அது கரு போய் இது பதிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே என்ன ஆகும்னா சுற்றி பிளாசன்டேஷன் ஃபார்ம் ஆகும், பிளாசண்டா ஃபார்ம் ஆகும். ஸோ பிளாசண்டா இஸ் அ டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லெசனில் அந்த கொஸ்டின் கேட்பான். பிளாசண்டா இஸ் அ டெம்பரரி எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் ஜஸ்டிஃபை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். அவன் வந்து கருவுறுதல் ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் அந்த விமனோட யூட்ரஸில் பிளாசண்டா அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, குழந்தையும் தாய் சேய் இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க, குழந்தையும் அம்மாவுக்கும் இடையில் நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறது இந்த பிளாசண்டாவோட வேலை. அடுத்து கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நம்ம அந்த பிளாஸ்டுலா ஸ்டேஜில் இருந்து அது எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு சொல்லக்கூடிய 3 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேஸ்ட்ருலேஷன். அப்போ அந்த 3 லேயர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. எக்டோடம் சம் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, எண்டோடம் சம் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, மீசோடம் சம் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா பேட்ரேஷன் அப்படிங்கும்போது ஃபுல்லாக டெவலப் ஆன அந்த எம்ப்ரியோ மதரோட வாம்பிலேருந்து வெளியே வர ப்ராசஸுக்கு பேர் பேட்ரேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியாலஜியோட ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாமே எம்ப்ரியாலஜியோட டேர்மிங்ஸ்.
So these functions are carried out by the primary and accessory reproductive organs. So primary reproductive organs யார் அப்படின்னா ovary and testis. It is responsible for producing ova and sperm respectively. Hormones secreted by the pituitary gland and gonads help in development of the secondary sexual characteristic, maturation and reproductive system. So hormones தான் வந்து secondary sexual character லீட் பண்ணுது, மெச்சுரேஷனை லீட் பண்ணுது, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ரெகுலேஷன் பண்ணுறதும் இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இந்த அக்சசரி ஆர்கன்ஸ் இதெல்லாம் ப்ரைமரி ஆர்கன். நெக்ஸ்ட் வந்து அக்சசரி ஆர்கன்ஸ் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் த கேமெட்ஸ் டு த நேச்சுரல் டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங். அக்சசரி ஆர்கன்ஸோட வேலை என்னென்னா டெவலப் ஆன மெச்சூர்டான அந்த கேமெட்ஸை கொண்டு போய் ஃபீமேல்கிட்ட சேர்த்து அதை வந்து என்ன பண்ணுறது, மெச்சூர் பண்ணுற வேலை வந்து இந்த ஆக்சசரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் the male reproductive system comprises of pair of testes, accessory ducts, glands and external genitalia. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருப்போம். pair of testes, accessory glands, டயக்ராமை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ testes are the primary male sex organs. They are a pair of ovoid bodies lying in the scrotum. ஸோ டெஸ்டிஸ் அப்படின்றது வந்து உனக்கு டயக்ராம்லேயே கொடுத்துருக்கான். டெஸ்டிஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்க்ரோட்டம்க்கு உள்ள டெஸ்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரெண்டு டெஸ்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ டெஸ்டிஸ் ஆர் த ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி ஸ்க்ரோட்டம் இஸ் sac of skin that hangs outside the abdominal cavity. So since viable sperms cannot be produced at normal body temperature, so the scrotum is placed outside the abdominal cavity to provide a temperature 2 to 3 degrees Celsius lower than the normal internal body temperature. ஸோ வந்து ஏன் வந்து இந்த ஸ்க்ரோட்டம் வந்து அவுட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இன்சைட் த பாடி டெம்பரேச்சரில் ஸ்பெர்ம் வந்து உயிரோடு இருக்காது இல்லைங்களா, அது அதால் டாலரேட் பண்ண முடியாது அந்த ஹீட்டை. ஸோ அது வந்து அவுட் சைட் ஆஃப் த பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து அதோட நார்மல் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 2 to 3 degrees Celsius. ஸோ the scrotum act as a thermoregulator for the spermatogenesis. ஸோ அதனால் இதை வந்து அந்த டெம்பரேச்சரை வச்சு அந்த ஸ்பெர்மை சேவ் பண்ணுறனால அவனுக்கு என்ன பண்ணால் தெர்மோரெகுலேட்டர் ஃபார் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்டு by the outermost fibrous tunica albuginea. ஸோ ஒரு டெஸ்டிஸும் அதை சுற்றி ஒரு கவர் பண்ணியிருக்கு, அதுக்கு பேர் டியூனிகா ஆல்பிஜினியா. நீ டயக்ராமை பார்த்துக்கோங்க, புக்கில் டயக்ராம் தெளிவாக இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஈச் டெஸ்ட் இஸ் கவர்டு பை த outermost fibrous tunica albuginea and it is divided by septa into 200 to 250 lobules. கீழே இங்கே இந்த ஒரு 2.2 ஃபிகர் கொடுத்துருக்கான் பாருங்கள், டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷனு. அதில் பாருங்கள் டியூனிகா ஆல்பிஜினியா, அதோட நிறைய டிவிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 200லேருந்து 250 வரைக்கும் உனக்கு வந்து டிவிஷன்ஸ் இருக்குது, லோபியூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு லோபியூல்ஸ்லையும் 2 to 4 ஹைலி காயில்டு டெஸ்டிகுலாஸ் டியூபியூல்ஸ் இருக்குது, செமினிபரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே வந்து டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேர் செமினிஃபரஸ் டியூபியூல். These highly convoluted tubules, which is from 80% of testicular substances that sites for sperm productions. So in the seminiferous tubules குள்ள தான் டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது. So the stratified epithelium of the seminiferous tubule is made up of 2 types, namely Sertoli cells or nerve cells and spermatogonic cells or male germ cells. 2 செல்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியமில். அதாவது நம்ம செமினிஃபரஸ் டியூபியூலை சுற்றி ஒரு எபித்தீலியல் டிஷ்யூஸ் இருக்குது, அந்த டிஷ்யூஸில் 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று செர்டோலி செல்ஸு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
So, Sertoli cells are elongated and pyramidal and provide nourishment to the sperm till maturation. இந்த ஸ்பெர்ம் அது நம்ம இதில் ப்ரொடக்ஷன் செமினிஃபரஸ் டியூபில் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஸ்பெர்முக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுற வேலையை செய்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய Sertoli cells. நெக்ஸ்ட்டு தே ஆல்சோ செக்ரீட் இன்ஹிபின், a hormone which is involved in the negative feedback control of sperm productions. ஸோ இன்ஹிபின் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அது ஒரு ஹார்மோன். அப்போ நமக்கு எப்போ டெஸ்டிஸ் ப்ரொடக்ஷன் ஆகணுமோ அப்போ ப்ரொடக்ஷன் ஆகுது, இல்லை ஸ்டாப் பண்ணணுன்னா ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். சரிங்களா, ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்காது கண்டினியூஸாக. ஸோ வந்து எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த ஹார்மோன் வந்து டிசைட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். ஸோ interstitial cells are leading cells. Leading cells embedded in the soft connective tissue surrounding the seminiferous tubule. Seminiferous tubule சுற்றி ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் இருக்குது, அந்த டிஷ்யூஸ்க்கு பேர் leading cells. So these cells are endocrine in nature and secrete androgens, namely testosterone hormones. பொதுவாக மேல் செக்ஸ் ஹார்மோனுக்கு பேர் டெஸ்டோஸ்டிரான். ஸோ விச் இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக ஸ்பெர்மை உருவாக்குறது. ஸோ தீஸ் செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் இன் நேச்சர் அண்ட் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் ஆஃப் மேமல்ஸ். அதர் இம்யூனாலஜிக்கல் காம்பனண்ட் செல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் த அக்சசரி டக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். என்னென்ன அக்சசரி கிளான்ஸ் இருக்குது அப்படின்னா ரெட் டெஸ்டிஸ், வாஸ் டிஃப்ரென்ஷியா, டயக்ராமில் எல்லாமே ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்துக்கோ. வாஸ் டிஃப்ரென்ஷியா, எபிடிடிமிஸ்ஸு. சரிங்களா, எபிடிடிமிஸ் அண்ட் வாஸ் டிஃப்ரென்ஷியா. ஸோ த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் ஈச் lobule converge to form tubules returns that convey the sperms to the rigid testis. ஸோ டெஸ்டிஸில் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய அதோட இன்னொரு பார்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற ப்ராசஸை இவங்க செய்கிறாங்க. ஸோ த ஸ்பெர்ம் லீவ் த ரெட்டிட் டெஸ்டிஸ் அண்ட் என்டர் டு த எபிடிடிமிஸ் த்ரூ த வாஸ் டிஃப்ரென்சியா. ரெண்டு பக்கமும் நம்ம வந்து எப்படி கிட்னியில் வந்து யூரினரி பிளாடருக்கு கொண்டு வந்து சேர்த்துறது வந்து யூரிட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இவனுக்கு வந்து வாஸ் டிஃப்ரென்ஷியான்னு ரெண்டு இருக்குது, ரெண்டு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை யூஸ் பண்ணி டெஸ்டிஸில் ப்ரொடக்ஷனான ஸ்பெர்ம் வந்து இந்த வாஸ் டிஃப்ரென்ஷியா வழியாக வந்து எபிடிடிமிஸ்க்கு போய் உட்காருது. ஸோ எபிடிடிமிஸ் இஸ் அ சிங்கிள் ஹைலி coiled tube that is temporarily stored in spermatozoa. இந்த எபிடிடிமிஸ் வந்து டெம்பரரியாக அந்த ஸ்பெர்மட்டோசோவாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் அது எப்போ தேவையோ அதை வந்து என்ன பண்ணிடும்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து store the spermatozoa and they undergo physiological maturation and acquire increased motility and fertilizing capacity. So the epididymis leads to vas deferens and joins the duct of the seminal vesicles to form ejaculatory duct. Ejaculatory duct கொண்டு வந்து சேர்த்திரும். ejaculation அர்த்தம் வெளியேற்றுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அந்த வெளியேற்றதுக்கு மூலமாக அது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து இந்த ஸ்பெர்மை வெளியில் தள்ளுது. ஸோ த அக்சசரி கிளான்ஸ் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட் செமினல் வெசிக்கல், bulbourethral gland, also Cowper's glands and single prostate gland. So the seminal vesicle secretes the alkaline fluid called seminal. ஸோ அந்த ஸ்பெர்ம் வந்து தனியாக போக முடியாது அப்படின்றனால இவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு ஃப்ளூவிடை செக்ரேட் பண்ணுறான். அந்த ஃப்ளூவிடுக்கு பேர் என்னென்னா alkaline fluid, seminal plasma containing fructose sugars, ascorbic acids, prostate glandins and coagulating enzymes. So the coagulating enzymes called vesiculase. So enhance the sperm motility. ஸோ அதனால் தனியாக அது மூவ் ஆகி போக முடியாதுன்றனால இந்த லிக்விட்குள்ளே அதை ஆட் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா மூவ் பண்ண செய்யுது. சரிங்களா, ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.